சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரலாம் இந்த கலந்துரையாடலை. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் மாணவர்கள் மத்தியில். நம்முடைய இந்த இடைவேளைக்கு பிறகான இந்த கலந்துரையாடலில் 2 மாணவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ராகுல் மற்றும் தீபாஞ்சன். இவர்களும் ஆய்வு மாணவர்களாக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார்கள். அம்பேத்கரை குறித்து நம்ம பேசின இடைவேளைக்கு முன்பாக அம்பேத்கரை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறார்கள் இவர்கள் அப்படிங்கிற ஒரு வாதம் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. அவ்வாறு தான் பண்ணுறீங்களா? அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான். அதாவது ஜனநாயகத்துக்கும் ஃபாசிச எதிர்ப்புக்குமான ஒரு போராட்டம் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. எங்களுடைய ஜனநாயக கோரிக்கைகளையும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்கான ஒரு ஜனநாயக போராட்டமாக தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஜனநாயக போராட்டத்தில் அம்பேத்கர் போன்ற ஒரு கருத்தியல் தான் கேடயமாக இருக்க முடியும். அம்பேத்கர் ஆகட்டும், இடதுசாரி இதுவாகட்டும், கேடயம்னா நீங்கள் சொல்கிற கேடயமாக நாங்கள் அதை பார்க்கல. இது ஒரு போராட்டத்தினுடைய கேடயமாக பார்க்குறோம். ஜனநாயகம் என்னங்கிறது எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும், என்ன சொல்கிறது, ஃபாசிசம் என்னங்கிறது நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசான்கள் ஒருத்தராக நாங்கள் அம்பேத்கரை பார்க்குறோங்கிறது தான் இந்திய மாணவர் சங்கமாக இருக்கட்டும், மற்ற இடதுசாரி அமைப்புகளை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இந்த ஒரு காலகட்டத்தில் புரிதல் அவங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா வெகுஜன மத்தியில் அம்பேத்கர் பேரை முன்னிறுத்தி நாங்கள் அம்பேத்கருடைய ஆதரவாளர்கள் என்று சொல்வதன் மூலமாக ஒரு 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 விதமான பிம்பத்தை ஏற்படுத்த முடியும். அந்த பிம்பம் அரசியல் ரீதியிலான ஒரு சில நெருக்கடிகளை கொடுக்கும், இவர்களுடைய தவறுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அது பயன்படும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அம்பேத்கரை அந்த அளவிற்கு புரிந்து கொண்டு தான் நீங்கள் அம்பேத்கரை முன்னிறுத்துகிறீர்களா, அல்லது அவர்கள் சொல்கிற மாதிரி அதை ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டு ஒரு ஒரு விதமான அரசியலுக்காக ஒரு ப்ரெஷரை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி தானே இது? இல்லை, கண்டிப்பாக இது அம்பேத்கர் அவரோட அரசியல், அவர் இருந்த காலகட்டங்களில் அவர் பேசின அரசியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸாக இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவ சக்திகள், இப்போ இருக்கக்கூடிய இந்த பிஜேபி கவர்மெண்ட், அவங்க பேசக்கூடிய அவங்களோட ஐடியாலஜி எப்படி ஒரு மதவாத கருத்தோட, ஒரு ஃபாசிச கருத்தோட மக்களை ஒடுக்கணும்னு சொல்லி இருக்கோ, ப்ரிசைஸ்லி இந்த அரசியலை எதிர்த்து தான் அம்பேத்கரோட அரசியலும் இருந்தது. அவர் பேசினது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக. ஒடுக்கப்பட்ட மக்கள்னால் வெறும் தலித் மக்களுக்கு, அவர் ஒட்டுமொத்தமாக சமுதாயத்துக்கும் பேசினார், வெறும் தலித் மக்களுக்கு மட்டும் பேசுகிறா சொல்ல. அவர் இப்போ இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸாக இருக்கட்டும், இல்லாட்டி தலித்துகளாக இருக்கட்டும், ஓபிசியாக இருக்கட்டும், எல்லாம் பொதுவாக ஒட்டுமொத்தமாக ஜாதி ஒழிப்பு தான் அம்பேத்கர் முன் வச்சது. அந்த ஜாதி ஒழிப்புக்கு முக்கியமான காரணமாக அவர் சொன்னது பேசிஸ் இப்போ இருக்கக்கூடிய நிலப்பிரபுத்துவ சமுதாயமோ, அதில் இருக்கக்கூடிய இந்து மதத்துலேருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொன்னார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பிஜேபி அரசாங்கமோ ஆர்எஸ்எஸ்ஸோ அவங்களோட பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மத அடிப்படையில் தான் இருக்குது. ஒரு மத ரீதியாக இந்த இந்து மதத்தை முன்னிலைத்து ஒரு ஹிந்து நேஷனலிசம்னு சொல்லி அவங்க இது ப்ரொபகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரிசைஸ்லி இந்த அரசியலுக்கு எதிராக தான் அம்பேத்கரும் நின்னார். நாங்களும் இதே மாதிரி ஃபாசிச மதவெறியை தூண்டக்கூடிய ஒரு அரசியலுக்கு எதிராக தான் எங்களோட ஐடியாலஜியும் எங்களோட அரசியலும் இருக்குது. அதனால அம்பேத்கரை நாங்கள் கேடயமாக பயன்படுத்துகிறோன்னா அது தவறான, நாங்கள் அதை ஒத்துக்கிறதில்ல. நாங்கள் எல்லாம் அரசியல் ரீதியாக ஐடியாலஜிக்கல் ரீசன்ஸ்லார அம்பேத்கர் கூட நாங்களும் நிற்கிறோம். நாங்கள் அம்பேத்கரை முழுமையாக ஏற்று, அவரோட ஐடியாலஜியை ஏற்று இங்கே இப்போ ராகுல் சொன்ன மாதிரி எங்களோட போராட்டங்களில் அதை பயன்படுத்தும். அம்பேத்கரினுடைய 125வது பிறந்த தினத்தை மிகப்பெரிய அளவிலே கொண்டாடுவதற்கான அந்த பணிகளையும் மத்திய அரசு தான் செய்தது. அம்பேத்கரை தொடர்ச்சியாக நாங்கள் தான் முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றோம். அவர் வாழ்ந்த வீடு இவற்றையெல்லாம் நாட்டுரிமை ஆக்கியதும் இந்த பாஜக அரசான் என்று பாஜகவின் சார்பில் தொடர்ச்சியாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த மாணவர்களுடைய வாதங்களில் எல்லாம் ஒரு தீவிர பாஜக எதிர்ப்பு அரசியல்வாதிகளினுடைய மேடை பேச்சு போன்ற ஒரு துணி ஒலிக்கிறது என்ற வாதங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்படுகின்றன. இங்கு பேசிய மாணவர்களிடம் கூட ஆர்எஸ்எஸ்ஸிற்கு எதிரான கருத்துக்களும் பாஜகவிற்கு எதிரான கருத்துக்களும் ஒரு மாணவர்கள் என்பதை தாண்டி ஒரு அரசியல்வாதிகள் என்பது போன்ற ஒரு துணியில் ஒலிப்பது தவிர்க்க இயலாத ஒன்றா? இதற்கான காரணிகள் என்ன? இதுதான் திருப்பி அந்த கேள்வி வைக்கப்பட தோன்றுது. லெனின், நீங்கள் மாணவர்கள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு முன்முடிவு எடுத்துக்கிட்டு ஒரு கற்பிதம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு, வலதுசாரி சிந்தனைக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்ஸிற்கு எதிராக, பாஜகவிற்கு எதிராக. அந்த கற்பிதத்தில் நின்று இவர்கள் தங்களுக்கான நியாயங்களை தேடி கண்டுபிடித்து வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் மறுப்பீங்களா? இதே தான் எப்போ காங்கிரஸ் இருந்தாங்களோ பிஜேபியும் இதே தானே சொன்னாங்க. இன்றைக்கி இப்போ என்னென்னா மாணவர்கள் அரசியலே பேசக்கூடாதுன்றாங்களா? இப்போ இந்த அரசாங்கம் என்னென்னா பிஜேபியை எதிர்த்து எந்த விதமான அரசியலை மாணவர்களாக பேசுவதிலே அரசியல்வாதிகளை போல பேசுகிறார்கள் அப்படிங்கிறது. இன்றைக்கி என்னென்னா மாணவர்கள் அரசியல் பேசத்தே அரசியல்வாதி. இப்போ ஏன் அரசியல்வாதின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையாக இருக்கு? இதே மாணவர்கள் அரசியல் தலைவர்கள் தான் 70 இந்திரா காந்திக்கு எதிராக, எமர்ஜென்சிக்கு எதிராக பேசினாங்க. அப்போ இந்திரா காந்திக்கு எதிராக ஜனநாயகத்துக்காக பேசினாங்க. இதே மாணவர் தலைவர்கள் மோடியாக இருக்கட்டும், லல்லு பிரசாத்தாக இருக்கட்டும், அருண் ஜேட்லியாக இருக்கட்டும், இவங்க தானே இந்திரா காந்திக்கு எதிராக அரசியல்வாதிகளை இன்றைக்கி பேசிடுங்க. நாங்கள் நாளைக்கு அரசியல்வாதியாகவும் இன்றைக்கி பேராசிரியர்களாக ஆடுவோம். இன்றைக்கி என்னென்னா இது அரசாங்கத்திற்கு எதிராக பேசுறவர்களுக்கு ஒரு பிராண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை தான் மாறிட்டு இருக்கு. அம்பேத்கர் சொன்ன மாதிரி சொன்னால் ஜனநாயக மாணவர் அமைப்பு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அம்பேத்கர் வெறும்
இத்தனை வருஷங்களா இந்த அம்பேத்கர்னு ஒரு தலித் மக்களோட தலைவராக இருந்து இன்னைக்கு என்னன்னா ஜேஎன்யூலையும் சரி எல்லா இடத்துலையும் அம்பேத்கர் வந்து ஒரு இந்திய மக்களுக்கு கூட ஒட்டுமொத்தமான ஒரு தலைவராக வந்து ஒரு உயரக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதனால தான் இந்த அரசாங்கத்துடைய அட்டாக் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மைனாரிட்டிகள் மேலே தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் சென்னையிலேருந்து ஐஐடி மெட்ராஸாக இருக்கட்டும், எஃப்டிஏயாக இருக்கட்டும், இது ஹைதராபாத் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஜேஎன்யூவாக இருக்கட்டும், ஃபெலோஷிப் நிறுத்தல இடத்துல இருந்து எல்லாமேனா இந்த மாணவர்களுக்கு எதிராக வந்து அதிகமாக இருக்குது. இந்த அரசாங்கம் வந்து எந்த மாணவர்களுக்காக பேசணும்னு சொல்லிட்டு அம்பேத்கர் பேசினாரோ, எந்த மக்களுக்காக பேசினாரோ அந்த மக்களுக்கு மேலே தான் இந்த அரசாங்கத்துடைய அட்டாக் அதிகமாக இருக்குது. இந்த அளவிலே நாம் நிறைவு செய்யலாம். மாணவர்கள் ஒருபுறம் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய வாதம் என்பது தங்களுடைய அடிப்படை உரிமை, பேசும் உரிமை, கருத்துரிமை மறுக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்ற வாதத்தை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் பேசும் உரிமையும் கருத்துரிமையும் தேச ஒற்றுமைக்கும் தேசத்திற்கும் தேசத்தினுடைய இறையாண்மைக்கும் எதிராக இருந்தால் அதை எவ்வாறு அனுமதிக்க முடியும் என்ற குரல்களும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. மறுபுறம் மாணவர்களுடைய கல்வி எந்த இடத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற வாதம் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய விருப்பமும் கூட அதுதான். எந்த இடத்திலும் மாணவர்களுடைய கல்வியும் மாணவர்களுடைய வாழ்க்கையும் பாதித்துவிடக்கூடாது. அவருடைய கருத்துரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய பேச்சுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் இவை அனைத்தும் இந்திய தேச ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்காத வகையில் இருத்தல் வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து நியூஸ் ஒன் தமிழுக்காக செந்தில்.